குரு சோமசுந்தரம் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருந்த படம் பாட்டல் ராதா. படம் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. படத்தோட ப்ரமோஷன் எல்லாம் பண்ணாதப்பே நம்ம டவுட் பட்டிருக்கணும் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகலைன்னு. படம் இப்போ அஃபிஷியலாக புது ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் ஜனவரி 24, 2025 ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி புது ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அருண் விஜய் நடிப்பில் அடுத்ததான் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க மனங்கான் படத்தோட இசை வெளியீட்டு விழா இப்போ நடக்குது. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் ஜிபி பிரகாஷோட மியூசிக்கில் படம் ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் பாலாவோட 25வது சினிமா பயணம் இது. அதையும் சேர்த்து ஆடியோ லான்ச்சில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சீஃப் கெஸ்டா சிவகார்த்திகேயன் மற்றும் சூர்யா அவர்கள் வரப்போகிறதா நியூஸ் வந்திருக்கு. நாகை சட்டின்யா மற்றும் சாய் பல்லவி நடிப்பில் அடுத்த படம் தாண்டல். படம் பிப்ரவரி 7 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்தோட அடுத்த சிங்கிள் காசியில் லான்ச் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 22 ஃபுல் சாங் காசியில் லான்ச் ஆகுது. நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற புஷ்பா 2 படத்துலேருந்து புஷ்பான்ற வீடியோ சாங்ஸ் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து அஃபிஷியலாக ஃபீலிங் சாங்ஸ் வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இந்த படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுற 2வது வீடியோ சாங் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஹிந்தியில் மட்டுமே நெட் கலெக்ஷன் ரிலீஸ் ஆன முதல் 13 நாட்களில் 600 கோடிக்கு மேலே அஃபிஷியலாக வசூலாகியிருக்கு. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1500 கோடி கிட்ட புஷ்பா 2 படம் வெளியான முதல் 13 நாட்களில் வசூலாகியிருக்கு. இந்த 2024 இந்தியன் சினிமாவோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா புஷ்பா 2 படம் இதுவரைக்கும் 1500 கோடிக்கு மேலே வசூலாகி நம்பர் 1 இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 2 படத்தோட பேக் டு பேக்காக 2 வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக படம் ரிலீஸ் ஆகி 4 வாரங்கள் கழிச்சு கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே 2 வாரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வாரத்தில் படம் நெட்ஃப்ளிக்ஸில் அஃபிஷியலாக புஷ்பா 2 படம் வெளியாக போகுது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று நேசிப்பாயா. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் வாங்கி இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷனான ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன் மற்றும் பேஷன் ஸ்டுடியோஸ் த ரூட் இணைஞ்சி ப்ரொடியூஸ் பண்ணுற அடுத்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நிரஞ்சன் என்ற டைரக்டர் இந்த படத்தை இயக்குறாரு. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரோமோ வீடியோ ஒன்று வெளியிட்டு தெரிவிச்சிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் லெவெண்டர் நிறமே என்ற சாங்ஸ் யூடியூப்ல லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. AR ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ரெஜியன் மூவிஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் தமிழ் மியூசிக்கில் ராம் சரண் கீரா அட்வானி நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கேம் சேஞ்சர். படம் ஜனவரி 10 பேன் இண்டியா லாங்குவேஜில் பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அடுத்த சிங்கிள் டிசம்பர் 21 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இன்னைக்கு ப்ரோமோ சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட அடுத்த சிங்கிள் டிசம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் பிப்ரவரி 7 டைரக்டர் தனுஷோட இயக்கத்தில் ஜிபி பிரகாஷோட மியூசிக்கில் பிப்ரவரி 7 ரிலீஸ் ஆகுது. அடுத்த சிங்கிள் டிசம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க.